ஏய், உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குற? என் மனசுல நான் நிறைய நினைச்சிட்டு இருக்கேன். நீ எதை பத்தி கேக்குற? திமிரா பேசாதடி. நான் இப்போ மாடியில இருந்து தான் வரேன். ரூம்ல பெட் இன்னும் பிரிஞ்சுதான் இருக்கு. நேத்து நான் அவ்வளவு தூரம் சொன்னேனே, என்னடி ஆச்சு? நீ சொன்னேங்கிறதுக்காக என் மனசை நான் மாத்திக்க முடியாதுமா. தயவு செஞ்சு இனி இந்த பேச்சு எடுக்காத. என்னடி நினைச்சிட்டு இருக்க? இது என்ன வெறும் கட்டில் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்தோட வாரிசு, உன்னோட எதிர்காலம் எல்லாம் அடங்கின விஷயம். என்னமோ சாதாரணமா பிரச்சனையை எடுக்காதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா போதும், நிறுத்துறியா? இனிமே இந்த பேச்சை எடுக்காதுன்னு சொல்றேன்ல. உனக்கு எப்படி இருக்கோ என்னமோ தெரியாது. எனக்கு அருவருப்பா இருக்கு, சங்கடமா இருக்கு. என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. அருமையான செலக்ஷன் மாப்ள. கார்ட்லயே கடையோட பிரம்மாண்டம் தெரியுற மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட், வெரி குட். சரி, எடுத்துட்டு வாங்க, மங்களத்துல காட்டுவோம். ரேவதி, பாத்தியாமா, கடை திறப்பு விழாக்கு மாப்பிள்ளை இன்விடேஷன் செலக்ட் பண்ணிருக்காரு. மாப்பிள்ளைக்கு அருமையான டேஸ்ட்மா, பிரமாதமா இருக்கு இல்ல? ஏய் மங்களா, பாத்தியாடி, உன் பேர்லயும் சம்பந்தியம்மா பேர்லயும் மாப்பிள்ளை எப்படி இன்விடேஷன்ஸ் ரெடி பண்ணிருக்காருன்னு நல்லா இருக்கான்னு பாரு. ஏய் என்னடி, உன் பேர்ல கடை திறக்க போறோம், கார்டு நல்லா இருக்கான்னு கேட்டா பதிலும் சொல்லல, முகத்துல சந்தோஷத்தையும் காண. என் வாயை கிளறாதீங்க, என்னை விட்டுடுங்க. என்னது வாயை கலராதீங்க வா. ஏண்டி, கடை ஆரம்பிக்கிறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? எனக்கு எப்படிங்க சந்தோஷமா இருக்கும்? இது என்ன, நீங்க சம்பாதிச்ச பணத்திலேயே ஆரம்பிக்கிறீங்க? ஒரு நல்ல மனுஷனை ஏமாத்தி அடிச்சு பிடிக்கிற இடத்துல எல்லாம் ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு என் பேரை வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட சொல்றீங்களா? பாத்தீங்களா இவ திமிர? மறுபடியும் சொல்றேன், என் வாயை கிளறாதீங்க. நீங்க பண்ண பாவத்தை தொலைக்கிறதுக்காக தான் நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல மாப்ள, காசு பணம் காரு பங்களான்னு வசதியா வாழறால, அந்த திமிரு அவளுக்கு. இவெல்லாம் கஷ்டப்பட்டாதான் தெரியும். சரி அதை விடுங்க. கார்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி மாமா. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? வரவங்களுக்கு காஃபி டீ டிஃபன் கூல் ட்ரிங்க்ஸ். மாமா எல்லாத்தையும் கேட்டரிங் பார்ட்டி கிட்ட கிளியரா சொல்லிருக்க மாமா. வரவங்களை ரிசீவ் பண்றதுல இருந்து சென்ட் ஆஃப் பண்ற வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. வெரி குட், வெரி குட். எல்லாம் பக்காவா தான் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ரேவதி, உனக்கு எவ்வளவு கார்ட்ஸ் வேணுமோ மாப்பிள்ளை கிட்ட கேட்டு வாங்கிக்கமா. எனக்கு கார்ட்ஸ் எதுவும் வேண்டாம். நான் யாரையும் கூப்பிட போறதில்ல. அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவளை விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு எவ்வளவு கார்ட்ஸ் வேணுமோ எடுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் கொடுக்கணுமோ கொடுங்க. அப்பா, எனக்கு ஒரே ஒரு இன்விடேஷன் கொடுங்க. ஒண்ணு என்னம்மா, எவ்வளவு இருக்கு? உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்க. எனக்கு ஒண்ணு போதும். ஒரு முக்கியமான விஐபிக்கு கொடுக்கணும். யாரும் அந்த விஐபி? வருவாங்க, அப்ப பாருங்க. இந்தா. மாமா, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் அட்ரஸ் தரேன், அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்களே. வாங்க உள்ள போலாம். சரி. Come in, sir. Yeah, come in. Mr. Shankaran, ராம் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சாரி சார், அவரை பற்றி எந்த தகவலும் தெரியல. அவர் மொபைலுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவர் ரூம்க்கு ஆள் அனுப்பிச்சேன், ரூம் பூட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ரூம்மேட் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது எங்கே இருக்காருன்னு. சாரி சார், அந்த நம்பர் நம்மக்கிட்ட இல்லை. வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சங்கரன்? பொறுப்பு எல்லாம் irresponsible-ஆ பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல ராம் ஹஸ் டு லீவ் டு கனடா. நாளைக்கு அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணி ஆகணும். ராம் எங்க போனாரு, என்ன ஆனாரு? I don't know, Mr. Shankaran. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு ராம் has to sign that contract. He has to leave in today's flight. போய் தேடி கண்டுபிடிங்க போங்க. ஓகே சார். சார், இந்த ஃபைலை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்காரு எம்டி. சரி, அதனால இதை உடனே முடிச்சு கொடுத்துருங்க. ஓகே. இன்னைக்கு ஈவினிங்கே அனுப்பணுமா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன சார் ஆச்சு? சார் என்ன சார் ஆச்சு? எப்படி அடிபட்டது? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். நான் போய் எம்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். சார், உங்களை பற்றி எந்த தகவலும் தெரியலன்னு சொல்லி டென்ஷனில் எம்டி என்னை பிடிச்சி கத்துன்னு கத்திவிட்டார் சார். சரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இதை கொண்டு போய் என் கேபினில் வச்சுறீங்களா? சரி, நான் போய் எம்டியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். பார்த்து போங்க சார்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ராம், what happened ராம்? இப்படி உடம்புல அடிபட்டு இருக்கு? சார், நேற்று நீங்கள் ஃபோன் பண்ணப்போ பைக்கில் வந்துகிட்டு இருந்தேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டே டிரைவ் பண்ணிக்கிட்டு ஃபோனை கட் பண்ணும்போது திடீர்னு குறுக்க தண்ணி லாரி வந்துடுச்சு. டர்ன் பண்ணும்போது திடீர்னு ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு சார். What is this ராம்? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க? பைக்கை பார்க் பண்ணிட்டு பேசக்கூடாது. என்னாச்சு? ஃப்ராக்சர் ஏதாவது ஆயிடுச்சா? ஆமாம் சார், ஃப்ராக்சர் ஆயிருக்கு. 1 வீக் ஸ்லிங் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க சார். ரெஸ்ட் எடுக்க சொன்னா இங்கே எதுக்கு வந்தீங்க? ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நானே வந்து பார்த்துக்க மாட்டேன். சார், நீங்கள் என்கிட்ட சில முக்கியமான வேலைகள்லாம் கொடுத்துருக்கீங்க. என்னை கனடா வேற போகணும்னு சொல்லியிருக்கீங்க. What is this ராம்? இந்த கண்டிஷன்ல நான் உங்களை கனடா அனுப்ப நினைக்கிறீங்களா? நோ நோ நோ, யூ கோ அண்ட் டேக் ரெஸ்ட். நான் கனடா போயிட்டு வரேன். சார், இங்கே உங்களுக்கு வேற நிறைய முக்கியமான வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் சார். நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ராம். யூ கோ அண்ட் டேக் ரெஸ்ட். ஓகே, போங்க. காவ்யா, இன்னைக்கு ஈவினிங் நான் கனடா கிளம்புறேன். ராம் 1 வீக் ஆஃபீஸ் வர மாட்டாரு. ஸோ 1 வீக் ஃபுல்லா நீ தான் ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ற. ஓகே சார் சார் சார், ஒரு வாரம் நீங்களும் இல்லாம நானும் இல்லாம மேடம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே சார். ஆஃபீஸை எப்படி சார் மெயின்டைன் பண்ணுவாங்க? சார், நான் வேணா ஆஃபீஸ்க்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மேடத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் சார். நோ ராம், டாக்டர் உங்களை கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. ஸோ 1 வீக் நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே சரி, எஸ் காவ்யா. நான் ஒன்று சொல்லட்டுமா? யா, டெல் மீ. நானும் உங்க கூட கனடா வரட்டுமா? வாட்? நீங்க கூட கனடா வந்துட்டா ஹூல் டேக் கேர் ஆஃப் தி ஆஃபீஸ்? அதான் ராம் ரெஸ்ட் தேவையில்ல, ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்றாரு. அவரோட திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஆஃபீஸை ஈஸியா மெயின்டைன் பண்ணுவாரு இல்லையா ராம்? ஆக்சிடென்ட்ல அடிபட்டு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தோம். உங்க மேல உள்ள விசுவாசத்திலையும் கம்பெனி மேல இருக்கிற அக்கறையிலையும் இவ்வளவு சின்சியரா ஆஃபீஸ்க்கு உழைக்க வரேன்னு அவரே சொல்றாரு. அவரை நீங்க சாதாரணமா நினைக்கலாமா? அவர் பாத்துக்குவார். சரி, நம்ம ஹனிமூனுக்கு அப்புறம் நாம எங்கேயும் வெளிநாடு போனதே இல்ல. இந்த கனடா ட்ரிப்ப நம்ம டபுள் பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாமே. சரி ப்ளீஸ். யா, யூ ரைட். சவுண்ட்ஸ் குட். நம்ம போயிட்டு வந்துடலாம். ராம், நானும் கவே போயிட்டு 1 வீக்ல வந்துடுறோம். அது வரைக்கும் நீங்க ஆஃபீஸ் பார்த்துக்கோங்க. சார், அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கே சார். என்ன சிக்கல்? சார், 1 வீக் எம்டியும் ஜேஎம்டியும் கம்பெனியில் இல்லைன்னா எப்படி சார்? ஏதாவது முக்கியமான பிரச்சனைனா யார் சார் டெசிஷன் எடுப்பா? நான் சாதாரண ஜிஎம் தானே, என்னால் என்ன சார் பண்ண முடியும்? யா ராம், யூ ரைட். இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. காவ்யா, வாட் இஸ் சேயிங் இஸ் ரைட். ஐம் வெரி சாரி, யூ ஹேவ் டு ஸ்டே பேக். நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ் பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். மிஸ்டர் சங்கரன் சார், ராம் இன்னைக்கு ஈவினிங் கனடா போல, அவருக்கு பதிலாக நான் போகிறேன். ஸோ மேக் த நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆல்ரைட்? ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் என்னோட கேபினுக்கு போகிறேன். ஆல்ரைட் ராம், யூ டேக் குட் ரெஸ்ட். ஓகே, ஓகே சார். Yes, yes, yes. Wow. எங்க மெக்கானிக் செல்வம் வீடு எது? அதோ அந்த வீடு தான். தேங்க்ஸ். இருக்கியா? எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். அக்காவும் மாமாவும் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. நீ எதுக்கு இங்க வந்த?
உன் புருஷனும் அப்பாவும் சேர்ந்து எங்க மாமாவை தெருவில் நிறுத்தினது பத்தாது, நீ எதை புடுங்கிட்டு போலான்னு வந்திருக்க. எங்க மாமா இன்னும் சம்பாதிக்கல, கொஞ்ச நாள் டைம் கொடு, சம்பாதிச்சிருவாரு. அப்புறமா வந்து புடுங்கிட்டு போ. ஐயோ பிரியா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நல்லா நடிக்கிற. உங்க அப்பாவும் உன் புருஷனும் சேர்ந்து எங்க மாமாவை ஏமாத்துவாங்க, நீ வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறியா? முதல்ல போய் இங்க இருந்து. கோவப்படாத பிரியா, தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. மாமா கிட்ட இருந்து எழுதி வாங்கின இடத்துலதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கட்டியிருக்காங்க. நாளை கழிச்சு அதை ஓபன் பண்ண போறாங்க. அதுக்கு மாமாக்கு இன்விடேஷன் கொடுக்க தான் வந்திருக்கேன். ஓஹோ, உன் புருஷன் இடத்த புடுங்கி காம்ப்ளெக்ஸ் கட்டுவான், நீ நல்ல புள்ள மாதிரி திறப்பு விழாக்கு இன்விடேஷன் எடுத்துட்டு வரியா? உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? நல்ல வேலை, எங்க அக்காவும் மாமாவும் வீட்ல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. முதல்ல நீ கிளம்பு. பிரியா, தயவு செஞ்சு நான் சொல்றது முழுசா கேளு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொல்ற எதையும் நான் கேட்கவும் தயாரா இல்ல. மாமாவும் அக்காவும் வரதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து போயிடு. வீணா உங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது. சொல்றேன்ல, போ முதல்ல. போய் இங்க இருந்து. பிரியா, வீடு தேடி வந்தவங்கிட்ட எப்படி அநாகரிகமா பேசுறது? இல்ல மாமா, இவ எதுக்காக வந்திருக்கா தெரியுமா? உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி பறிச்ச இடத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கட்டிருக்காங்களாம். அதுக்கு நாளை கழிச்சு திறப்பு விழாவா. இன்விடேஷன் எடுத்துட்டு வந்திருக்கா. எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும். மாமா, அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் நீங்க. அந்த இடத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கட்டி திறப்பு விழா நடத்தும் போது நீங்க அங்க இருக்கணும் மாமா. எங்க அப்பாவும் வாசுவும் கண்டிப்பா உங்களை கூப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். நீங்க அங்க வரணும் மாமா. அங்க வர எல்லார்கிட்டயும் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் நீங்க தானே எல்லார்கிட்டயும் நான் சொல்லணும். அதுக்குதான் மாமா உங்களை கூப்பிட வந்தேன். பாத்தீங்களா மாமா, இவ புருஷனும் இவ அப்பாவும் உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி பறிப்பாங்களா? இவ நல்லவ மாதிரி நடிப்பாளாம். கேட்டுக்கங்க. பிரியா, நீ கொஞ்சம் பேச மறு. ரேவதியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. ரேவதி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. அக்கா, நீ ஒன்னும் பேச வேண்டாம். ரேவதி, நீ உள்ள வா. தள்ளு. ஏன் பிரியா எப்படி இருக்க? நான் அந்த வீட்ல இருந்தப்போ ரேவதி எனக்காக பல தடவை அத்தை கிட்ட சண்டை போட்டிருக்கா. இவ்வளோ ஏன், வாசுக்கும் இவளுக்கும் 7ஆம் பொருத்தம் தான். வாசு எங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்காக எந்த பொண்ணும் செய்யாத காரியத்தை இவ துணிஞ்சு செஞ்சிருக்கா. அது தெரியுமா உனக்கு? குடும்ப வாழ்க்கைய வேணான்னு கட்டின புருஷனையே ஒதுக்கி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. வெளி உலகத்துக்கு மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டியா நடிச்சிட்டு இருக்கா. என்ன ரேவதி, உங்க குடும்ப விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உங்க அம்மா தான் எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொன்னாங்க. அவங்க தான் ஃபோன் பண்ணி எங்களை கோயிலுக்கு வர சொன்னாங்க. நாங்க இப்ப அவங்கள தான் பாத்துட்டு வரோம். சாரி ரேவதி, உங்க அப்பாவும் புருஷனும் எங்க மாமாக்கு செஞ்ச துரோகத்துல உனக்கும் பங்கு இருக்குங்கிற கோபத்துல தான் நான் உன்னை அப்படி பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காத. பரவாயில்ல பிரியா, இப்பவாது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். ரேவதி, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப தப்புமா. எங்களுக்காக நீ உன் குடும்ப வாழ்க்கையை அழிச்சுக்கணுமா? இல்ல மாமா, வாசு செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறது தான் சரி. இல்ல ரேவதி, நீ தப்பா பேசுற. வாசு பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நீ இப்படி பண்றங்கிறதுக்காக அவன் திசை மாதிரி போயிட்டானா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன வருது? போனா போட்டு மாமா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பைத்தியக்காரத்தனமா பேசாத ரேவதி. தலை அரைக்குதுங்கிறதுக்காக கொள்ளிக்கட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்ட கதையா இருக்கும். வாசுவை தண்டிக்கிறதா நினைச்சிட்டு உன் வாழ்க்கையை நீயே தண்டிச்சுக்காத. இதை பார், உனக்கு வாழ வேண்டிய வயசு, வாலிபமும் வயசும் போனா திரும்பி வராது. இப்படிலாம் நீ பண்றங்கிறதுக்காக போன அந்த சொத்து மறுபடியும் என் கைக்கு வரவா போது? போனது தான். அந்த சொத்தெல்லாம் திரும்பி கிடைக்கணுங்கிறதுக்காக நானே இந்த முயற்சி எடுக்கல. இதுக்கு மேலேயாவது வாசு அந்த சொத்தை வச்சு நிம்மதியாக வாழட்டும் தான் நான் விட்டு கொடுத்துட்டேன். நீயும் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கோ. என்ன நிலைமையில கூட எப்படி மாமா வாசு நல்லா இருக்கணும்னு உங்களால நினைக்க முடியுது? உங்ககிட்டயோ மற்றவங்க கிட்டயோ நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகலாம் நான் இந்த மாதிரி செய்யலம்மா. வாசுக்கு என்னைக்குமே பணக்காரனா வாழணுங்கிற ஆசை இருந்துச்சு. இதுக்கு மேலேயாவது அவன் நினைச்ச வாழ்க்கை அமைஞ்சதுன்னா மற்றவங்க கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்கணுங்கிற எண்ணம் வராமல் இருக்கும்ல, அதான். தயவு செய்து உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற ரேவதி, எங்களுக்காக உன் குடும்ப வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணாத. அப்படி நீ செஞ்சினா எங்களால் எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? வாசுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சிட்டு உன் வயிற்றுல நீ குழந்தைய சுமக்காம தள்ளி போடுறது ரொம்ப தப்பு. உங்க அம்மா அதுக்காக எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? கல்யாணம் பண்றது குடும்ப வம்சத்தை வளர்க்கறதுக்கு தானே ரேவதி. வாழ்க்கையில எந்த செல்வத்தை வேணாலும் இழக்கலாம், ஆனா குழந்தை செல்வம்னு ஒண்ணு இருந்தா போதும். அந்த நினைப்பிலேயே சந்தோஷமா காலத்தை தள்ளிடலாம்.
இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் நானும் அர்ச்சனாவும் எப்படி சந்தோஷமா இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? எங்களுக்கு பிறக்க போற அந்த குழந்தைய நினைச்சுதான். அதான் சொல்றேன், இதுக்கு மேலேயாவது வாசுவை தண்டிக்கணுங்கிற முட்டாள்தனமான எண்ணத்தை எல்லாம் விட்டுரு. அதுக்கு பதிலாக அவன் வழியிலே போய் அவனை திருத்தப்பாரு. நீ புத்திசாலி பொண்ணு, புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புறேன். சாப்பிட ஏதாச்சும் கொடு, நான் கிளம்புறேன். பிரியா, அந்த பாய் எடுத்து போடு. ம்